ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் 8 சரங்கள் மற்றும் சரங்களை கையாளுதல்ல சர செயற்குறிகள் பார்க்க போறோம். ஓகேவா? சர செயற்குறிகள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நான் அது 5 மார்க்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சர செயற்குறிகள்ல பைத்தான்ல 3 வகையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இணைப்பு, செகண்ட் வந்து சேர்த்தல், தேர்ட் ஒன் வந்து பலமுறை. இந்த 3 செயற்குறிகள்ல தான் வந்து சர செயற்குறியா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இணைப்புனா என்னன்னு பார்க்கலாம். இந்த இணைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குறி வந்து கூட்டல் குறிய பயன்படுத்துறாங்க. ஓகேவா? கூட்டல் குறி அப்படின்னாவே பொதுவா எதுக்காக அது பயன்படும் அப்படின்னா 2 எண்கள கூட்டுறதுக்காக பயன்படும். இப்ப எக்ஸாம்பிள் 2 கூட்டல் 3 அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து என்ன நமக்கு கிடைக்கும்? 5ன்ற ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதே அந்த கூட்டல் குறிய வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் இந்த கூட்டல் குறிய பயன்படுத்தணும் அப்படின்னா 2 சரங்களை ஒன்றிணைக்கிறதுக்காக பயன்படும். ஓகேவா? ஸோ பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்களை இணைக்கும் செயல்பாடு சேர்த்தல், இணைத்தல் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்கள். சரங்கள்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வெல்கம்னா ஒரு சரம், பைத்தான்னா ஒரு சரம், கம்ப்யூட்டர்ன்றது ஒரு சரம். நம்ம என்ன டைப் பண்றோமோ, ஓகேவா? அந்த வேர்ட் வந்து ஒரு சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்களை ஒன்றாக இணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து இணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டல் செயற்குறியானது சரங்களை பைத்தானில் இணைத்துக் கொள்ள பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இணைக்கும் செயல்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய குறி வந்து என்ன அப்படின்னா வந்து கூட்டல் செயற்குறிய பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. வெல்கம் கூட்டல் பைத்தான். ஸோ வெல்கம் வந்து எதுக்குள்ள இருக்கு பாருங்க. இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இருக்கு. பொதுவா சரங்கள்னாவே அது எதுக்குள்ள தான் இருக்கணும்? மேற்கோள் குறிக்குள்ள தான் இருக்கணும். ஒற்றை, இரட்டை, 3 மேற்கோள் குறிக்குள்ள தான் இருக்கணும் இல்லையா? அதான் பாருங்க வெல்கம் கூட்டல் பைத்தான் இருக்கு. அப்ப அதோட வெளியீடு என்ன கிடைக்குது பாருங்க. வெல்கம் பைத்தான் அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. ஓகேவா? இது பேர் தான் இணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராம்ல. நம்ம எந்த சரங்கள் வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? எது நம்ம குடுத்தாலும் அது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒன்றாக இணைத்து நமக்கு குடுக்கும். சரியா? அது பேர் தான் இணைத்தல் செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிளே பார்க்கலாம். வெல்கம் என்டர் பண்ணிக்கிறேன். அவுட்புட் என்ன கிடைக்குது பாருங்க. வெல்கம் பைத்தான். 2 சரங்களையும் என்ன பண்ணியிருக்கு? ஒன்றாக இணைச்சு நமக்கு வெளியீடா குடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு குடுத்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்களை ஒன்றாக இணைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வெல்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சரம் வந்து வெல்கம் ப்ளஸ் குடுத்துக்கிறோம். அடுத்த சரங்கள் வந்து கம்ப்யூட்டர்ன்னு டைப் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து சயின்ஸ். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர். பாருங்க வெல்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அத பாருங்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்களை ஒன்றிணைக்க முடியும். சரியா? இதுதான் வந்து இணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சேர்த்தல். சேர்த்தல் அப்படின்னா இங்கிலீஷ்ல அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறி அப்படின்னா வந்து கூட்டல் ஈக்குவல்ட். ஓகே. கூட்டல் சமக்குறியை தான் வந்து சேர்த்தலுக்காக பயன்படுத்துறோம். ஏற்கனவே உள்ள சரத்தின் இறுதியில் மேலும் புதிய சரம் அல்லது சரங்களை சேர்க்கும் செயல் சேர்த்தல் எனப்படும். ஓகேவா? இணைத்தல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சரங்கள். ஓகேவா? ஸோ 2 சரங்களை வந்து ஒன்றாக இணைக்கும் செயல்பாடு வந்து இணைத்தல் அப்படின்னு சொல்றோம். சேர்த்தல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சரத்தை உருவாக்கி முடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதிய சரத்தை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சேர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்க சரங்களை சேர்க்கும் செயல் சேர்த்தல் எனப்படும். இதுக்கு பயன்படுத்துகிற செயற்குறி வந்து ப்ளஸ் ஈக்குவல் செயற்குறி ஏற்கனவே உள்ள சரத்தின் இறுதியில் புதிய சரத்தினை சேர்க்க பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் STR1 ஈக்குவல் டு வெல்கம் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ STR1ல வெல்கம் டூ அப்படிங்கிற ஒரு சரங் இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. இதுல வந்து லேர்ன் பைத்தான்றத ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து STR1 பிளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெல்கம் டூ லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற வெளியீடு கிடைக்கும். இப்போ பிரிண்ட்ல வந்து STR1 குடுத்துருக்கோம். அப்போ STR1ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெல்கம் டூ தான் இருந்தது இல்லையா? அடுத்தது வந்து நம்ம பிளஸ் ஈக்குவல் டு குடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்றதால என்ன ஆகுது நமக்கு? வெல்கம் டூ லேர்ன் பைத்தான்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? பாருங்க இப்போ STR1 ஈக்குவல் வெல்கம் டூ. வெல்கம் டூ மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இப்போ என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான வெளியீடு என்ன கிடைக்குதுன்னு. பிரிண்ட் STR1. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் நேமை குடுத்துக்கிறோம். என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண வெளியீடு என்ன கிடைக்குது? வெல்கம் டூன்னு கிடைக்குது. இப்போ ஒரு சரத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்.
ஒரு மதிப்பு குடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கான ஒரு மதிப்பு குடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? புதிய சரத்த வந்து சேர்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? str1 அந்த வேரியபிள் நேம் += learn python. learn python குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ print str1 குடுக்கலாம். என்டர் பண்ணுங்க. பாருங்க வெல்கம் டூ learn python அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் தான் சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பலமுறை. பலமுறை அப்படின்னா இங்கிலீஷ்ல ரிப்பீட்டிங். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய செயற்குறி அப்படின்னா வந்து ஆஸ்டெரிஸ்க் சொல்லுவோம். அதான் மல்டிப்ளிகேஷன் செயற்குறிய பயன்படுத்துறோம். பெருக்கல் செயற்குறிய பயன்படுத்துறோம். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஒரு சரத்த பல தடவ வெளிப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த பலமுறை செயற்குறிய பயன்படுத்திக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க str1ல வெல்கம்னு இருக்கு. பிரிண்ட்ல str1 ஆஸ்டெரிஸ்க் 4 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா, வெல்கம், வெல்கம், வெல்கம்னு சொல்லி 4 டைப்ஸா உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? அதான் நம்ம எத்தன தடவ நமக்கு வேணுமோ, அத்தன தடவ என்ன பண்ணிக்கலாம், ஒரே சரத்த வெளியீடா வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். str1 ஈக்குவல் டு இப்போ str நம்ம குடுத்துக்கலாம். str ஈக்குவல் டு வெல்கம். வெல்கம் குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்டர் பிரிண்ட்ல வந்து str பெருக்கல் செயற்குறி குடுத்துட்டு இப்போ 5 குடுத்துக்கிறேன். நம்ம என்ன நம்பர் குடுக்குறோமோ, அத்தன தடவ வந்து என்ன ஆகும் அது பிரிண்ட் ஆகும். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றோம். பாருங்க வெல்கம், வெல்கம்னு சொல்லி உங்களுக்கு எத்தன தடவ பிரிண்ட் ஆகுதா? 5 தடவ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா, இங்க நம்ம 5ன்னு சொல்லி குடுத்துருக்கோம். பெருக்கல் செயற்குறிக்கு பக்கத்துல. இல்லையா? அதனால 5 தடவ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதான் வந்து பலமுறை செயற்குறி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு சரத்தை துண்டாக்குதல் அல்லது சரத்தை பகுதியாக பிரித்தல். அத பத்தி பார்க்கலாம். மூலச்சரத்தில் உள்ள ஒரு துணை சரம் துண்டு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலசரம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சரம் குடுக்குறோம் இல்லையா? அதான் மூலசரம். இப்ப எக்ஸாம்பிள் இங்க வந்து str1 வெல்கம்னு குடுத்துருக்கோமா? இந்த இடத்துல இதுதான் வந்து மூலசரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சரத்துல இருந்து ஒரு பகுதிய எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து துணைச்சரம் அப்படின்னு சொல்லுவோம். அத துண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்கிலீஷ்ல ஸ்லைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மூலசரத்திலிருந்து அடைப்பு என்ற செயற்குறி மற்றும் சுட்டு அல்லது கீழ்ஓட்டு மதிப்புகளை கொண்டு துணைச்சரம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த மூலசரத்திலிருந்து துணைச்சரத்த பிரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த அடைப்புக்குறி சிம்பலா பயன்படுத்தணும். ஓகேவா? இதனால் அடைப்புக்குறி செயற்குறி துண்டு அல்லது பிரித்தல் செயற்குறி எனப்படும். பிரித்தல் செயற்குறியை கொண்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை சரங்களை மூலசரத்திலிருந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த துண்டு அல்லது பிரித்தல் செயற்குறினா இந்த அடைப்புக்குறி தான் இல்லையா? அந்த அடைப்புக்குறியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மூலசரத்திலிருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை சரங்களை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தொடரியல் அப்படின்னா எஸ்டிஆர் ஸ்டார்ட் கோலன் எண்ட். ஓகேவா? எஸ்டிஆர் அந்த அடைப்புக்குறிக்குள்ள ஸ்டார்ட் கோலன் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்கோம். அதாவது ஒரு சரங்கள் குடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுக்காக ஒரு வேரியபிள் மாறி பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த மாறியோட பெயரும், அதுக்கப்புறம் என்ன குடுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட், எண்ட். ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து துவக்க சுட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சுட்டு மதிப்பு அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்ப வெல்கம்ன்றது வந்து ஒரு சரம் இல்லையா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் டபிள்யூக்கு வந்து 0, அடுத்தது ஈக்கு வந்து 1, அடுத்தது வந்து 2, 3, 4ன்னு இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் சுட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் குடுக்கக்கூடியது வந்து ஆரம்ப சுட்டு மதிப்பா எடுத்துக்குவோம். எண்டுல குடுக்கக்கூடியது, அதாவது இந்த கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் குடுக்கக்கூடிய மதிப்பு வந்து இறுதி சுட்டு மதிப்பா எடுத்துக்கும். ஓகேவா? பைத்தான் குறிப்பிடப்பட்டுள்ள இறுதி சுட்டு எண் மதிப்பிலிருந்து ஒரு மதிப்பை குறைத்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங் குடுக்கறத எடுத்துக்கும். இப்போ 1ன்னு குடுத்தோம்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். எண்டுல வந்து 5ன்னு குடுக்குறோம் அப்படின்னா வந்து 5க்கு 1 குறைவா எடுத்துக்கும். அதாவது n-1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பைத்தான் ப்ரோகிராம் எல்லாமே வந்து இறுதி மதிப்பு ஒரு மதிப்ப குறைத்து தான் எடுத்துக்கும். அப்ப 1லேருந்து 4 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். வெளியீடு வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டாக முதல் 4 குறியுருக்களை மட்டும் சரத்திலிருந்து பிரிக்க விரும்பினால், சுட்டு எண் மதிப்பை 0விலிருந்து 5 என குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 வரையும் தான் உங்களுக்கு வேணும் வெளியீடா. அப்படின்னா நீங்க எப்படி குடுக்கணும்? ஆரம்ப மதிப்பு வந்து 0 குடுத்துக்கணும். இறுதி மதிப்பு வந்து 5ன்னு குடுத்துக்கணும். அப்படி குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வந்து 4 குறியுருக்களை மட்டும் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். ஏனெனில் பைதான் இறுதி மதிப்பிலிருந்து ஒரு மதிப்பை குறைத்து மட்டுமே கருத்தில் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி மதிப்புனாவே வந்து -1 தான் எடுத்துக்கும் பைத்தான் ப்ரோகிராம்ல.
இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. STR1 = திருக்குறள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப பிரிண்ட்ல STR1 ஆஃப் 0. ஓகே. இதுல பாருங்க உங்களுக்கு அந்த கோலன் இந்த தொடரியல்ல குடுத்துருக்க மாரி ஸ்டார்ட், எண்ட்லாம் குடுக்கல. ஒரு மதிப்பு தான் குடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பு மட்டும் குடுத்தா அது வந்து என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா, ஆரம்ப மதிப்பா தான் எடுத்துக்கும். சரியா? அப்ப வந்து பிரிண்ட் STR1ல 0ன்னு குடுத்துருக்கோம். அப்ப வெளியீடு என்ன கிடைக்குது? Tன்னு வெளியீடு கிடைக்குது. ஏன்னா 0ங்கிறது ஆரம்ப மதிப்பு தான் இல்லையா? அப்ப ஆரம்ப மதிப்புனா, அதுல இருக்கக்கூடிய அந்த குறியீடு என்னவோ அது பிரிண்ட் ஆகும். அப்ப 0ல வந்து T இருக்கு. அதனால Tங்கிற வெளியீடு நமக்கு கிடைக்குது. ஓகே. இப்ப ப்ரோகிராம் பார்க்கலாம். இப்போ நாம குடுக்குறது தான் வந்து இந்த வேரியபிள். ஓகேவா? இங்க வந்து STR1 குடுத்துருக்காங்க இல்லையா? இங்க நம்ம எது வேணாலும் குடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம STR மட்டுமே STR2ன்னு குடுக்கலாம். STR2 = திருக்குறள். திருக்குறள் குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்டர் பண்றோம். என்டர் பண்ண உடனே இப்ப பிரிண்ட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் STR இங்க 1 குடுத்துருக்காங்களா உங்க புக்ல? நம்ம வந்து என்ன குடுத்துருக்கோம்? STR2ன்னு குடுத்துருக்கோம். ஒரு வேரியபிள் குடுத்துருக்கோம் இல்லையா? அதனால STR2 அடைப்புக்குறி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுல வந்து 0 க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்டர் பண்றோம். என்டர் பண்ண வெளியீடு என்ன கிடைக்குதுன்னா, Tன்ற வெளியீடு கிடைக்குது. சரியா? இதுவே வந்து நம்ம வேற ஒரு சுட்டு மதிப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப பிரிண்ட்டுக்குள்ள STR2 ஸ்கொயர் பிராக்கெட்ல இப்ப 5ன்னு குடுக்குறேன். ஓகேவா? 5 குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்றோம். என்டர் பண்ணோனே வெளியீடு என்ன கிடைக்குதுன்னா, Kன்ற வெளியீடு கிடைக்குது. பாருங்க Tல வந்து 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? அப்ப 5ங்கிற அந்த சுட்டு மதிப்புல இருக்கக்கூடிய குறியீடு வந்து K இருக்கு. இல்லையா? அதனால Kங்கிற வெளியீடு கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா ஒரு ஒரு குறியுருவா இது பேர் தான் துண்டு சரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரத்த பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு, சுட்டு எண் மதிப்பு 0 முதல் 4 வரை உள்ள துணை சரத்தை பிரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு குறியுரு மட்டும் வேணுங்கக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடைப்புக்குறிக்குள்ள அந்த ஆரம்ப மதிப்பு மட்டும் குடுத்தோம். அதுவே வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை மதிப்பு குடுத்து எப்படி நம்ம துணை சரத்த பிரிக்கிறது அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. STR1 ஆஃப் 0:5. அப்ப 0ங்கிறது ஆரம்ப சுட்டு மதிப்பு, 5ங்கிறது என்னது? இறுதி சுட்டு மதிப்பு. ஓகே. அப்ப அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா, திரு அப்படின்ற THIRU அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா? இது வந்து எது வரையும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம். 4 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். -1 இது எடுத்துக்கும்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி இல்லையா? இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஆல்ரெடி வந்து திருக்குறள் அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இத பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் STR2 ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0:5. என்டர் பண்ணா THIRU அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. ஓகேவா? இது 5 வரை இருக்கக்கூடிய மதிப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம? STR2ல 0:6ன்னு குடுக்கணும். ஓகேவா? பாருங்க பிரிண்ட்ல வந்து STR2 ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன குடுக்கணும்னா 0:6 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்டர் பண்ணா என்ன அவுட்புட் கிடைக்குது? THIRUK அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் துணை சரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் துவக்க சுட்டு எண் மதிப்பு குறிப்பிடப்படாமல் 0 முதல் 4 வரை சுட்டெண்ணை கொண்ட துணை சரத்தை பிரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்ம துவக்க மதிப்பு குடுத்துருக்கோம். அப்படி துவக்க மதிப்பு குடுக்காம என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா வந்து சரத்தை பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் STR1:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோலன் சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே குடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஆரம்ப மதிப்பு என்னவா எடுத்துக்கும்னா 0வா எடுத்துக்கும். ஓகே. அப்ப :5ன்னு குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்ப 0ங்கிற ஆரம்ப மதிப்பு எடுத்துட்டு 5 வரை இருக்கக்கூடிய அந்த துணை சரத்த பிரிச்சு நமக்கு வெளியீடா குடுக்கும். ஓகே. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட்ல STR2 ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். :5 க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணே பாருங்க. THIRU அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கோலனுக்கு முன்னாடி நீங்க ஒரு மதிப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த ஆரம்ப மதிப்பு குடுத்துக்கலாம். ஓகே. அப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரம்ப மதிப்பு 1ன்னு குடுத்துக்கலாம்.
இல்ல நீங்க எந்த மதிப்புமே குடுக்க வேணாம். ஆரம்பிக்கிறது வந்து 0ல தான் ஆரம்பிக்கணும் அப்டின்னா, நீங்க ஆரம்ப மதிப்பு குடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா எடுத்துக்குது? ஆரம்ப மதிப்பு 0வா எடுத்துக்குது. அப்ப 0லேருந்து உங்களுக்கு இறுதி மதிப்பு வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இறுதி சுட்டெண் மதிப்பு குறிப்பிடப்படாமல் 6 முதல் 10 வரை சுட்டெண்களாக கொண்ட துணை சரத்தை பிரித்தல் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறுதி மதிப்பு நீங்க குடுக்கல அப்டின்னா, அப்ப எப்படி உங்களுக்கு வெளியீடு கிடைக்கும்னா, இறுதி மதிப்பு வரையுமே அதோட வெளியீட பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு சரம் இருக்கு அப்டின்னா, அந்த சரத்தோட இறுதி மதிப்பு குடுக்கலன்னா, லாஸ்ட் வரை இருக்கக்கூடிய சரத்த அப்படியே உங்களுக்கு துண்டு சரமா பிரிச்சு குடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் str1 6 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப 6ங்கிற இந்த சுட்டெண் மதிப்புல ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு என்ன பண்ணுது அப்டின்னா, இறுதி மதிப்பு குடுக்கல. அப்ப எண்ட் வரையும் பிரிண்ட் ஆகும். இப்ப திருக்குறள் தான் இல்லையா? இப்ப 6ல ஆரம்பிச்சு என்ன பண்ணும்? எண்ட் வரையும் இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையுமே வந்து வெளியீடா நமக்கு குடுக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் மடக்கை பயன்படுத்தி துணை சரத்தை பிரிக்க துண்டாக்கும் நிரல் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோகிராம். ஓகேவா? இது ஒரு 5 லைன் தான் இருக்கு இந்த ப்ரோகிராம். ஆனா இது வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. எப்படி இதோட கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வெளியீட குடுத்துருவாங்க. வெளியீடு குடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோகிராம் எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா ப்ரோகிராம் குடுத்துட்டு அதுக்கான வெளியீட கேட்பாங்க. ஓகே. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ப்ரோகிராம் பார்க்கலாம். str1 ஈக்குவல் டூ கம்ப்யூட்டர். அப்ப கம்ப்யூட்டர்ன்ற ஒரு சரத்த குடுத்துருக்காங்க. எதுல குடுத்துருக்காங்கன்னா, str1ங்கிற வேரியபிள்ல குடுத்துருக்காங்க. அடுத்தது இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ 0. இப்ப இவ்வளோ நேரம் சுட்டு எண் மதிப்பு அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அதுதான் இங்கிலீஷ்ல இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ 0னா சுட்டு எண் மதிப்பு வந்து என்ன குடுத்துருக்காங்க? 0. அப்ப 0ல ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபார் I இன் str1. str1ல இருக்கக்கூடிய ஒரு குறியீடும் என்ன ஆகணும் அப்படின்னா, iல பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஃபார் அப்படின்னாவே வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா? அப்ப str1ல இருக்கிறது எல்லாமே ஒரு குறியுருவா என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எக்ஸிக்யூட் ஆகணும். iல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பிரிண்ட்ல str1 இண்டெக்ஸ் பிளஸ் 1. ஓகேவா? இதுல இந்த பாருங்க str1 கோலன்ல ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோலன் குடுத்துருக்காங்க. இறுதி மதிப்பு மட்டும் தான் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது ஆரம்ப மதிப்பு. ஸோ கோலனுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து இறுதி மதிப்புன்னு பார்த்தோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க? கோலனுக்கு முன்னாடி எதுவுமே குடுக்கல. அதுக்கு அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1 குடுத்துருக்காங்க. அது இறுதி மதிப்பா எடுத்துக்கும். ஓகே. இப்ப எதுவுமே குடுக்கலன்னா, அது ஆரம்ப மதிப்பு என்னவா எடுத்துக்கும்னு பார்த்தோம்? 0வா எடுத்துக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப 0 இண்டெக்ஸ் பிளஸ் 1. இண்டெக்ஸோட வேல்யூ வந்து என்னதுன்னா 0 இல்லையா? அப்ப 0 பிளஸ் 1ன்னு இருக்கும். ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்னா 0:1. ஓகே. இப்ப பிரிண்ட்ல 0:1ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதோட மூல சரத்துல என்ன இருக்கு? கம்ப்யூட்டர்ன்னு இருக்கு இல்லையா? இதுல 0:1ன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? சி வந்து பிரிண்ட் ஆகும். எப்படி சி பிரிண்ட் ஆகும்னா, 0ங்கிற ஆரம்ப மதிப்புல சி இருக்கு. இறுதி மதிப்பு என்ன குடுத்துருக்கோம்? 1 குடுத்துருக்கோம். 1 வந்து அப்படியே எப்படி பிரிண்ட் ஆகும்? -1ஆ பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ 1ல இருக்கக்கூடிய குறியுரு பிரிண்ட் ஆகாது. அதாவது இறுதி மதிப்புல இருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னா, -1ஆ பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்ப என்னதான் பிரிண்ட் ஆகும்? சிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டூ 1. இப்ப இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 பிளஸ் ஈக்குவல் டூ 1, 0 பிளஸ் 1 ஆகும். இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டூ 1னா இதோட மீனிங் வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ இண்டெக்ஸ் பிளஸ் 1 இதோட மீனிங். அப்போ 0 பிளஸ் 1 என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு மாறும் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இதில் 1ஆ மாறும். 1ஆ மாறுச்சு அப்படின்னா வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் ஆரம்ப மதிப்பு வந்து 0 தான் இல்லையா? 0 இண்டெக்ஸ் மதிப்பு வந்து என்னது? 1 + 1. 1 + 1 வந்து என்ன கிடைக்கும்? 0:2ன்னு கிடைக்கும். இப்போ இது மூல சரத்தில் இருக்கிறது செக் பண்ணும். 0, 1 வரையும் பிரிண்ட் ஆகும். 2னா 1 வரையும் தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்ப அடுத்த லைன்ல என்ன பிரிண்ட் ஆகுது? C1 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பண்ணது இண்டெக்ஸ் பிளஸ் 1. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1, 1 + 1 = 2ன்னு சேஞ்ச் ஆகும். 2ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வந்து இங்க 2ஆ மாறும். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா 0 இண்டெக்ஸ் வேல்யூ என்ன ஆகுது? 2ஆ இருக்கு. 2 + 1 வந்து 3. 3ஆ இருந்ததுன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0, 1, 2. 2 வரையும் பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்ப COMன்னு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 இருக்கு. அப்போ 2 + 1 வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 3. அப்போ இங்க இண்டெக்ஸ் வந்து 3ஆ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணிட்டு 0:4ஆ மாறும் இங்க.
0:4னா வந்து மூலசரத்தில் எது வரையும் பிரிண்ட் ஆகும்? 3 வரையும் பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்போ COMP வரையும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும், 4ஆ மாறும். 4ஆ மாறுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? 0:4 + 1 5ஆ மாறும் இல்லையா? அப்போ 0:5 5னா இது வரையும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம், 4 வரையும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ COMP U வரையும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 0:6ன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு 0:7, அடுத்தது வந்து 0:8. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லைனாக பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நீங்கள் நம்பர்ஸும் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 1 2 3 1லேருந்து 10 வரையும் பிரிண்ட் ஆகும்னா இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூலசரத்தில் அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 பிரிண்ட் ஆகும், அடுத்தது இல்லைன்னா 1 2, அடுத்தது வந்து 1 2 3 இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இதே ஃபார்மேட்லேயே நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அடுத்தது மூன்றாம் அளபுருவை பயன்படுத்தி சரத்தை பிரித்தல். ஓகேவா? இப்போ நம்ம சரத்தை பிரிக்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதான் மூலசரத்துலேருந்து துணை சரத்தை பிரிக்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் மூன்றாம் அளபுருவை ஒன்று பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்? சரத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் அளபுரு அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம இப்போ 2 அளபுருக்கள் தான் பயன்படுத்தணும். ஆரம்ப மதிப்பு, இறுதி மதிப்புன்னு சொல்லிட்டு. ஓகே, 0ங்கிறது ஆரம்ப மதிப்பு, 5ங்கிறது இறுதி மதிப்பு அப்படின்னு சொல்லி 2 அளபுருவை பயன்படுத்தணும். 3வது அளபுருவையும் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்? சரத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம் பாருங்க. சரத்தினை பிரிக்கும் துண்டாக்கும் செயல்பாட்டில் 3வது அளபுருவையும் குறிப்பிட முடியும். சரத்தில் குறிக்கப்பட்டுள்ள முதல் குறியுறு அணுகப்பட்டதிலிருந்து எத்தனை எண்ணிக்கையிலான குறியுறுகள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை குறிக்க 3ஆம் அளபுரு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆரம்ப மதிப்பு, 2வதா இருக்க அளபுரு வந்து இறுதி மதிப்பு, 3வதா இருக்கக்கூடிய அளபுரு எதுக்கு பயன்படுது அப்படின்னா வந்து ஒரு குறியுறு எத்தனை எண்ணிக்கைக்கு அடுத்தது வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த 3வது அளபுரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இதோட அளபுரோட கொடநிலை மதிப்பு அப்படின்னா 1. ஓகே, 1 தான் வந்து இதோட கொடநிலை மதிப்பு. ஆரம்பிக்கிறது வந்து 1ல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது STR1 = வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற ஒரு சரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பிரிண்டில் STR1 10:16ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 10:16 அப்படின்னா 10ல் ஆரம்பித்து 15 வரையும் பிரிண்ட் ஆகும். இல்லையா? ஆரம்ப மதிப்பு, இறுதி மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் நோட் எடுத்து இதை வந்து ரைட் பண்ணிவிட்டு இதோட வெளியீடை நீங்களே எழுதி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். ஓகேவா? இதோட பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கான வெளியீடு என்ன கிடைக்கும் அப்படின்னு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? போன வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது நல்லா மார்க் பண்ணிவிட்டு லிசன் பண்ணிக்கோங்க. நோட்டில் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு குறியிருக்கும் ஃபஸ்ட்டு சுட்டெண் மதிப்பை எழுதிக்கணும். ஓகேவா? W வந்து 1, அடுத்தது 2 3 4 5 6 ஸ்பேஸுக்கும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து 7, T 8, O வந்து 9, ஸ்பேஸ் 10, L 11, E 12, A வந்து 13, R 14, N 15, ஸ்பேஸ் வந்து 16. இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்டில் 10:16. இப்போ 10ங்கிற இடத்துல என்ன இருக்கும்னா அந்த ஸ்பேஸ் தான் இருக்கும். பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ல் வந்து என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து 11 12 13 14 15 15 வரையும் தானே பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம். அப்போ லேர்னுங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்த பிரிண்டில் பாருங்கள், STR1 ஆஃப் 10:16:4ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா வந்து ஆரம்ப மதிப்பு 10, இறுதி மதிப்பு 16. 16னா 15 வரையும் எடுத்துக்கும். அடுத்தது வந்து 3வது அளபுரு இந்த இடத்துல தான் பயன்படுத்திக்கிறோம். 3வது அளபுரு அப்படின்றது வந்து எத்தனை குறியுறு முன்னோக்கி செல்லணுன்றதை குறிக்கிறது தான் இல்லையா? அப்போ 4ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 4 மதிப்பு வந்து முன்னோக்கி செல்லும். 10:16னா ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பித்து N வரையும் முடியும் இல்லையா? அப்போ 4 அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வெளியீடு என்ன கிடைக்குது அப்படின்னா 6ன்ற வெளியீடு கிடைக்கும். ஓகே, எப்படி 6 கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 10ல் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். 10ல் வந்து ஸ்பேஸ் தான் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 1 2 3 4. அப்போ 4th பிளேஸில் இருக்கிறது 6. அதனால் 6ங்கிற வெளியீடு கிடைக்குது. அடுத்த பிரிண்டில் STR1ல் 10:16:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து இதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1 2. ஓகே, 2வதாக இருக்கக்கூடியது பிரிண்ட் ஆகும். அதான் முன்னோக்கி செல்லுது இல்லையா? அப்போ ஈங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 1 2 R வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து
பிரிண்ட் str1 :3 நம்ம ஆல்ரெடி வந்து அந்த :3 அப்படின்னா ஆரம்ப மதிப்பு வந்து 0வா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அடுத்தது இருக்கிறது இறுதி மதிப்பா எடுத்துக்கும்னு பார்த்தோம். இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்க, 2 கோலன் குடுத்துருக்காங்க. 2 கோலன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து 3வது அளபுருன்னு மீனிங். ஓகேவா? 3வது அளபுருன்னா என்ன அதோட ஒர்க்க செய்யும்? 3 எண்கள வந்து முன்னோக்கி செல்லும். இப்ப இதுல வந்து ஆரம்ப மதிப்பு எதுவுமே குடுக்கல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா எடுத்துக்கும்? 0 எடுத்துக்கும். அதனால 0 வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். W பிரிண்ட் ஆகுது. அடுத்தது வந்து 3வது பிளேஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அப்போ 1, 2, 3. 3ல வந்து சி இருக்கு. சி பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 1, 2, 3 இ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1, 2, 3 ஓ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் 1 அடுத்து எல்லுங்கிறது 2 ஈல வந்து 3 அதனால 3 பிரிண்ட் ஆகுது. அடுத்தது வந்து என் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து 1 எடுத்துக்கும் இல்லையா? 1, 2, 3 ஒய் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து 1, 2, 3ன்னு சொல்லி ஓ பிரிண்ட் ஆகும். அதாவது 3, 3 குறியுருவா முன்னோக்கி செல்லும். சரியா? இது பேர் தான் ஸ்ட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். 3வது அளபுருவை பயன்படுத்துறது. நெக்ஸ்ட்டு 3வது அளபுருவில் எதிர்மறை மதிப்பையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்மறை மதிப்பை குறிப்பிட்டால் சரமானது பின்னோக்கு வரிசையில் அச்சிடப்படும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நேர்மறை மதிப்பை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். எதிர்மறை மதிப்பு அப்படின்னா பின்னோக்கி அச்சிடும். அதாவது அதோட வெளியீடு பின்னோக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ STR1ல அதே எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்காங்க. வெல்கம் டூ லேர்ன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட்ல STR1 :-2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்ப மதிப்பு என்னவா இருக்கும்னா, n தான் இருக்கும். nலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரிவர்ஸா பிரிண்ட் ஆகும். பின்னோக்கு வரிசையில பிரிண்ட் ஆகும். அப்போ இது -1 -2 h பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து -1 -2 y பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிங்கிறது வந்து என்னது? -1 ஸ்பேஸ் வந்து -2 அதனால ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது வந்து -1 -2 வந்து ஆர் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் -1 -2ல இ இருக்கு. இ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது -1 -2ல வந்து என்ன இருக்கு? ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்து -1 -2ல டி இருக்கு. டி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் -1 -2னா இ வந்து பிரிண்ட் ஆகும். இத மாரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து எதிர்மறை சுட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.